தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் பாஜக சார்பில் புகையிலை பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. மெரினா கடற்கரை கண்ணகி சிலை அருகே இந்த பேரணியை அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை அரசு தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். குட்கா போன்ற பொருட்கள், போதை பெறும் புகையிலை பொருட்கள் இவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் எங்கேயும் இது முற்றிலுமாக கிடைக்காமல் ஏற்பாடு செய்யவில்லை. எல்லாம் சாதாரணமாக கிடைக்கிறது, அதுவும் பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, பள்ளிக்கு அருகில் தான் இவை அதிகமாக விற்கப்படுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்து இன்னும் இதையெல்லாம் விற்பவர்கள் மீது கடுமையான சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் பேசிய டி. ராஜேந்தர், புகையிலை பொருள் ஒழிப்பு இயக்கத்திற்காக தாம் பேரணியில் பங்கேற்றதாக தெரிவித்தார். பொதுநல கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்று நான் இங்கே இயக்கம் பார்த்து வரவில்லை. பாரதிய ஜனதா ஒரு பேர் இயக்கம் தான். நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் அடிப்படையில் வரவில்லை. புகையிலை ஒழிக்க வேண்டும் என்ற இயக்கம், அது ஒரு இயக்கம். ஒருதலை ராகம் தொடங்கி இன்றைக்கு ஒருதலை காதல் என்ற திரைப்படம் எடுக்கின்றேன் என்று சொன்னால், இன்று வரை நான் புகையை தொட்டதில்லை. என்னுடைய கை வீரர்கள் அந்த சிகரெட்டை தொட்டதில்லை. புகைத்தால், அதாவது நகைத்தால் ஆனந்தம் வரும், புகைத்தால் ஆரோக்கியம் கெடும். சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் பகையும் புகையும் ஆணுக்கு கேடு. இதை வலியுறுத்தத்தான் வந்தேன்.